மலேசியாவில் வரலாற்றிலேயே மிகப்பெரிய அனைத்துலக போதைப்பொருள் கும்பல் முறியடிக்கப்பட்டுள்ளது. புக்கிட் அமான் போதைப்பொருள் குற்றத்தடுப்பு பிரிவு நடத்திய ஓப்கஹாரு 2.0 சோதனை நடவடிக்கையில் ஸ்ரீகம்பங்கன் மற்றும் கப்போங்கில் மொத்தம் 6.2 டன் MDMA போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது சுமார் 20.7 மில்லியன் பயனர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவாகும் என அப்பிரிவின் இயக்குனர் டத்தோ உசேன் ஓமார் கான் கூறினார். இதன் மதிப்பு 1.4 பில்லியன் ரிங்கிட் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஹாங்காங், ஆஸ்திரேலியா போன்ற அனைத்துலக சந்தைகளுக்கு கடத்தப்பட ஏதுவாக இந்த போதைப் பொருட்கள் இங்கு தயாரிக்கப்பட்டு வந்துள்ளன. இந்த அனைத்துலக போதைப் பொருள் கும்பலைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 6 பேர் டிசம்பர் 16ஆம் தேதி கைதானதை அடுத்து இப்பறிமுதல் சாத்தியமானது. போதைப் பொருள் தயாரிப்பு உபகரணங்களும் அனைத்துலக கும்பலின் செயல்பாடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் வெளிநாடுகள் மற்றும் அனைத்துலக போலீசான இன்டர்போல் உதவியுடன் அக்கும்பலைச் சேர்ந்த எஞ்சிய உறுப்பினர்கள் பிடிபடுவர் என ஓமார் கான் நம்பிக்கை தெரிவித்தார். தளபதி திருவிழா வெறும் இசை வெளியீட்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு மாபெரும் ஃபுட் ஃபெஸ்டிவலாகவும் அமைய உள்ளது. KVN புரொடக்ஷன்ஸ் மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்ப்பரேஷன் ஏற்பாட்டில் உலகமே பேசும் வகையில் அமையவிருக்கின்றது இந்த கொண்டாட்டம். இதன் சேல்ஸ் பூத் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஃபுட் அண்ட் பெவரேஜஸின் ஆபிஷியல் பார்ட்னர் நிறுவனம் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த மாபெரும் விழாவிற்கு 80,000 1 லட்சம் வரை மக்கள் புக்கிட் ஜாலியில் ஒன்று கூடவிருக்கின்றனர். இந்த அளவிற்கு பெரிய கூட்டத்திற்கு போதுமான உணவு மற்றும் பானங்கள் தேவை. 90 விழுக்காடு பூத்கள் புக் செய்யப்பட்டுவிட்ட நிலையில் இன்னும் சில வியாபாரிகளுக்கு வாய்ப்பு உள்ளது. இதில் நீங்களும் பங்கு கொள்ள விருப்பமா? இந்த மாபெரும் சரித்திரமிக்க தளபதி திருவிழாவில் கலந்து கொள்ள உடனே அழையுங்கள். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம்